ஹலோ மக்களே, எப்படிங்க? நல்லா இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்சி பெர்மிட் வச்சு தான் பார்க்க போகிறோம். அப்டேட் பண்ணிட்டாங்க, இங்கிலீஷ்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. சேகில் ஆப்பில் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி தான் வரும், ஓகேவா? இப்படி தான் வரும், ஓகேவா? அதில் வந்து சர்வீஸில் நீங்கள் போகணும். சர்வீஸுன்றது பாருங்க, சர்வீஸில் போகணும். சர்வீஸ் போனோடனே இப்படி வரும். இப்படி வந்தோடனே லைட்டாக மேலே தூக்கிட்டு நிறைய இந்த சிம்பிள் ஓகே கொடுத்தோன்னே இசியூஏ ஸ்ட்ரீட் பெர்மிட் இருக்கா, அது ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தோன்னே டேட் வரும். டேட்டு வந்து நீங்கள் வந்து 5ஆந்தேதி போகிறீங்கன்னா அதுக்கு முன்ன ஒரு 2 நாள், ஓகேவா? 5ஆந்தேதி போகிறீங்கன்னா நீங்கள் 2ஆந்தேதி ஓகே கொடுக்கணும், ஓகேவா? 5ஆந்தேதி போகிறீங்கன்னா 2ஆந்தேதி ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுக்குறீங்க. அது பிறகு முதல் இது ஓகே கொடுத்தீங்க. அடுத்தது வந்து என்ட்ரி டேட்டா ஆஃப் இந்த எஸ்டிட் பெர்மிட் இருக்கா, அதை ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்து நீங்கள் 5ஆந்தேதி போகிறீங்கன்னா அதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள், இன்னொரு 3 நாள் கழிச்சு ஓகே கொடுக்குறீங்க. 8ன்னு கொடுக்குறீங்க. 8 கொடுத்து ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுக்குறீங்களா? ஓகே கொடுத்துங்க. ஆல்ரெடி வந்து ஒர்க்கா பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இப்படி வருது. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டு முடிஞ்ச பிறகு எனக்கு அடுத்தது வரும், ஓகேவா? இப்படி தான் பண்ணணும். நீங்கள் 5ஆந்தேதி போகிறீங்கன்னா அதுக்கு முன்ன ஒரு 2 நாளைக்கு முன்ன டேட்டு போடணும். இந்த இது வந்து அந்த டேட்டை போடணும். நீங்கள் 5ஆந்தேதி போகிறீங்கன்னா 5ஆந்தேதிக்கு முன்ன ஒரு 2 நாள் டேட்டை போடணும். அது பிறகு 5ஆந்தேதிக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் டேட்டை போட்டு அப்படி ஓகே கொடுக்கணும். அவ்வளோதான், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய், see you.